ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் உள்ள லைட் ஹவுஸு. கன்னியாகுமரியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறது ஏது பார்க்கணுங்கிறதே ஸ்ட்ரக் ஆகிடும். ஏன்னா நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம், சன்செட் பார்க்க போகிறோங்கிறது கன்ஃபார்ம் தெரியும். அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாது. இந்த லைட் ஹவுஸ் சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். இங்கே விசிட்டர் சயின்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அடல்ட்டுக்கு 10 ருபீஸாக, சில்ட்ரன்ஸ்க்கு 5 ருபீஸாக, ஃபாரின் நேஷனுக்கு 25. இங்கே மட்டும்தான் ஃபாரின் நேஷனுக்கு ஒரு காசு, நம்மளுக்கு ஒரு காசு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்த ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இவங்க வாங்குகிற பணத்துக்கு இது ரொம்ப ஒர்த்தான இடம். எல்லாம் ஹைட்டாக தான் இருக்குது. நாங்கள் இதுக்கு மெட்ராஸ்லாம் பார்த்துருக்கோம். மெட்ராஸில் வந்து இன்னும் ரொம்ப ஹைட்டாக காமிச்சிருப்பாங்க. நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம், நல்லா ஹைட்டாக இருக்கும். இது ஓரளவு ஹைட்டாக தான் இருக்குது. இது இந்த பக்கம் போனால் வே டூ லைட் ஹவுஸ் உள்ளார போனால் லிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் இதுக்குள்ளே என்ட்ராவுக்குள்ளே மணி கரெக்டாக 4. இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணால் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே எல்லாருமே சன்செட்டை இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பீச்சில் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ சன்செட் ஆகிறதுக்குள்ளாடி இந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துடணும். இங்கே வியூ நல்லா இருந்துச்சு. இங்கேருந்தே பார்த்தா தெரியுது திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மணிமண்டபம் எல்லாமே அழகாக தெரியுது. நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோம், எனக்கு நல்லா கிளியராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே உள்ள வியூவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம இப்படி ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பார்க்குற மாதிரி. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே எங்கள் வீட்டிலலாம் ஒரு ஃப்ரேம் ஒட்டியிருப்போம், ஒரு அழகான வீடு, கார்டன் இருக்கிற மாதிரிலாம். அந்த வியூ பார்த்த மாதிரி எனக்கு என்னமோ இருந்துச்சு. டக்குன்னு அந்த ஒரு மரம், செடி, கொடி பச்சை பசுமையாகவும் இருக்குது, அப்புறம் ஒரு பில்டிங்கும் இருக்குது, கடற்கரையும் இருக்குது, எல்லாமே அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருச்சு. தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ ஹைட்டில் இருந்து நான் பார்க்குறது. தூரத்தில் ஒரே ஒரு போட் மட்டும் தனியாக நிற்கிது. நாங்கள் காலையில் சன்ரைஸ் பார்க்க போனப்போ நிறைய போட்டு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டு வரதுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய போட்டு இருந்துச்சு. இப்போ ஒரே ஒன்று மட்டும் தனியாக நிற்கிது. அது ஆளுவ போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ட்ராயிங் பண்ண மாதிரி ஒரு போட்டு. இங்கே பாருங்களேன், அந்த பக்கமும் வந்து கடல் தெரியுது. கடலே வந்து 3 கலர் தெரியுது பாருங்க. லைட் கலர் ஒன்று, டார்க் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்கை. இந்த சர்ச்சு தெரியுதுல, சர்ச்சு கிட்ட தான் காலையில் நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த சர்ச்சு தான் வந்து கயல் படத்தில் வர சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. மரம், செடி, கொடிகள்லாம் அப்படியே பச்சை பசுமையாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இன்னும் வந்து சூரியன் எங்கேயுமே தென்படல. திடீர்னு அந்த சன் செட் ஆகிற சமயத்தில் வருமா. இந்த இடத்துல தான் சன் செட் ஆகும், சூரியன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் நம்ம அதுக்காட்டி இந்த இடத்த விட்டு வெளியே அங்கே போய் சன் செட் இடத்துக்கு போயிடணும். அங்கே மலை தெரியுது. ஒவ்வொரு வியூவுமே அழகாக இருக்குது. கரெக்டான இடத்துல செஞ்சு வச்சுருக்காங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி. அந்த ப்ளூ கலர் தெரியுது, அது வந்து சன்செட் பார்க்குற இடமா. அங்கே போனால் சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அழகாக இடத்த அமைச்சு வச்சுருக்காங்க, செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி உள்ளதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக. இந்த இடம் வந்து தமிழ்நாடு ஹோட்டல், தமிழ்நாடு ரெசார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா வடிவமைச்சிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே இருந்தால் நம்ம டைம் போனதே தெரியாதுங்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூரியன் அங்கேருந்து மெதுவாக கீழே இறங்கி வந்து கடல்கிட்ட போய் இறங்கும், சன்செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வெளிச்சம் தெரியுது. சூரியனோட வெளிச்சம் நல்லா தண்ணியில் தெரியுது, ஆனால் சூரியனோட எந்த ஒரு இமேஜுமே தெரியல பாருங்களேன். நீங்கள் சன்செட் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
திரும்பி அந்த லிஃப்ட்டில் இறங்கணும். லிஃப்ட்டு வந்து ஃபுல்லாகவே கிளாஸில் தான் செஞ்சுருந்தாங்க. அது இறங்கக்குள்ளே பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நான் ஏறக்குள்ளேயே எடுப்போம்னு நினச்சேன், அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ இறங்கக்குள்ளேயாச்சும் வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நாங்கள் சன்செட்டுக்கு போகிறதுக்காட்டியும் சன்செட் வந்து 5:24 அப்படின்னு சொல்லி 6:24 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே கிளம்புறதுக்காட்டியுமே 5:30 ஆகிடுச்சி, 6 ஆகிடுச்சு. அதுக்கிட்டக்க போகிறதுக்குள்ளார நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கே போனோம்னா டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அதுக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெளியிலேயே வீடியோ எடுத்தோம். நல்லா பால் மாதிரி சூரியன் வந்துருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக இறங்குச்சு. அதை பார்க்கவே நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.